நம்ம சீமானனுக்கு பொதுவாகவே ஒரு நோய் இருக்குங்க. அதாவது எப்படி நம்ம ட்ரெண்டிங்லே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு போல. அந்த மாதிரி அவர் இந்த வாட்டி ஒரு விஷயம் பேசி போலீஸ் பாதுகாப்போட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஆண் அவனோட இச்சைக்காக கூட பிறந்த பெண்களோடையும் அவனோட தாயோடையும் உடலுறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார எப்படி பெண் உரிமைக்கான ஒரு போராட்ட தலைவரா நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஃபேக் நியூஸை ரொம்பவே கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இதுக்கு அவரோட தம்பிகள்லாம் முட்டு கொடுக்கிற விதமா ட்விட்டர்லயும் சோஷியல் மீடியாலயும் ஒரு ஃபேக்கான டெம்ப்ளேட்டை பரப்பிட்டு இருக்காங்க. மண்டைய வச்சு அண்டா குடு அப்படி. அந்த டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நாள்ல விடுதலை பத்திரிகையில இந்த மாதிரி பெரியார் பேசியிருக்கிறத ஒரு வாக்கியம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட பெரியார் சப்போர்ட்டர்ஸ்லாம் அதை டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அதை டீகோட் பண்ணதுல இப்படி ஒரு வாக்கியமே அதுல இடம்பெறல. அதுக்கு மாறா பிள்ளையார் சிலையோட போராட்டத்துக்கான அழைப்புக்கான செய்தி தான் அதுல இடம்பெற்றிருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, பெரியார் யாருக்கான தலைவர், எதற்கான தலைவர்?